ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 30வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல மொத்தமா 36 எபிசோட் இருக்கு. அதாவது பேலன்ஸ் இன்னும் 6 எபிசோட் தான் இருக்கு. சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. இப்போ டைரக்டா இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வெய்யான பார்த்து அங்க இருக்கிற தளபதிங்கெல்லாம் இனிமே உங்க பேச்சை ஃபாலோ பண்ணுவோம் சின்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. கரெக்டா வெய்யானோட அப்பா செங்பெங் உள்ள வரான். எல்லாரும் உன்னை ஏத்துக்கிட்டாங்க, எல்லாரும் மனசுலயும் நீ இடம் பிடிச்சிட்ட, இப்படியே போனாதான் நீ அடுத்த தலைவனா இங்க மாற முடியும்னு சொல்ல வெய்யான் பாக்குறான். அப்பா எனக்கு தலைவனா மாறுறதுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, என் அம்மாவை நீங்க கடத்திட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க வாய் மூடு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. உனக்கு ஒருவேளை தலைவன் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா பார்டர்ல காவல் காக்குற வேலைக்கு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல வெய்யான் ரெடி ஆயிடுறான். வர வழியே இல்ல இப்ப அவனுக்கு. பார்டர்ல காவல் காக்குறதுக்கு வீரர்களோட கிளம்பி போயிட சென்பெங் கிட்ட அசிஸ்டன்ட் ஏன் தலைவரை இப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவனை வெய்நாட்டுல அவனை டம்மியாவே வச்சிருந்துட்டாங்க. கொஞ்சம் கூட அவனோட பவர் அவனுக்கே தெரியல. அந்த வாளை நம்ம ஷார்ப் பண்ணணும்னா கஷ்டமான சில விஷயங்களை பார்த்துதான் ஆகணும். அப்பதான் அவன் நல்ல பெரிய தலைவனா இங்க இருக்க முடியும்னு சொல்ல, ஓ இதான் உங்க ஐடியாவா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த போருக்காக நம்ம வெய்ஷாப் அவன் ஆளுங்களோட உள்ள போயிட்டு இருக்கான். இந்த பிரிட்ஜை கடந்துட்டா நம்ம பன்னிக்கு போயிருவோம். ஆனா பன்னியில 1,00,000 வீரர்களோட இந்த லூயான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கிட்ட மொத்தம் 30,000 வீரர்கள் தான் இருக்காங்க. பன்னியில ஒரு 30,000 வீரர்கள் இருப்பாங்க. அப்பயும் 40,000 வீரர்கள் அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிக்க அதான் ஷீச்சி இங்க பேசி அனுப்புறேன்னு சொன்னால போயால இருந்து ஆளுங்க வருவாங்க அப்படின்னு வெய்ஷாப் சொல்றான். ஆனா அவங்க தாத்தா மாதிரி இந்த குடும்பமும் நம்மள ஏமாத்திருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அசிஸ்டன்ட் கேட்க வெய்ஷாப் எதுவும் பேசாம நேரா உள்ள போயிடுறான். போர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. லூயன் பாத்துட்டு இருக்கான். அவங்க அங்கிள் கிட்ட எல்லா பக்கமும் டைரக்டா தாக்குதல் நடத்த சொல்லுங்க. இந்த தடவை பண்ணி அவங்க கைக்கு போயிடவே கூடாது. நம்ம கிட்ட ஒரு 20,000 வீரர்கள் ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க தான். ஆனா இன்னும் 20,000 பேரை நான் வர வச்சிட்டு இருக்கேன். அவங்களும் வந்துட்டாங்கன்னா நம்ம கையை விட்டு பண்ணியே போகவே போகாது அப்படின்னு லூயன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க தாச்சி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஷீச்சி அவளோட படையோட, அதான் ஒரு 500 வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட வந்துகிட்டு இருக்கா. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தாச்சியோட வேலைக்கார பொண்ணு சொல்ல ஷீச்சிய பார்த்ததுமே தாச்சி ஓடி வரவேற்கிறதுக்கு தாச்சி இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. வயிறு இவ்வளவு பெருசா ஆயிடுச்சா அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு உள்ள போய் பேசலாம் அப்படின்னு தாச்சி கூப்பிட நேரா உள்ள போறா. ஏன் உன் புருஷன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு கேட்க தாச்சி உடனே அவரு ரோந்துக்கு போயிருவாரு. போனார்னா 3ல இருந்து 5 நாள் ஆகும், அப்படிதான் வருவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு தாச்சி சொல்லிக்கிட்டு இருக்க ஷீச்சி பாக்குறா. நான் சாதாரணமா உன்னை பாக்குறதுக்காக வரல, முக்கியமான விஷயமா வந்தேன். பன்னிக்கு போயிருக்காருல என் புருஷன், அவர்கிட்ட 30,000 வீரர்கள் தான் போயிருக்காங்க. அங்க ஒரு 30,000 60,000 பேர் தான் இருக்காங்க. ஆனா லூயன் 1,00,000 வீரர்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவர்கிட்ட ஆளுங்க கிடையாது அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு தாச்சி கேட்டுட்டு நம்ம எல்லாம் வெறும் லேடிஸ் தான், அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, வேண்டாம் விட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஷீச்சி பாக்குறா. தாச்சி நான் சொல்றத கொஞ்சமாவது நல்லா கேளு. உங்ககிட்ட 20,000 வீரர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சோ பீச்சியை என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ அனுப்பி வைக்கணும்னு சொல்ல உடனே தாச்சி இங்க பாரு கொஞ்சம் நிறுத்து. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் என் வாழ்க்கையில ஆசை. உன்ன மாதிரி ஒரு பெரிய எய்ம் எல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு நான் என் புருஷன் பிள்ளையோட நிம்மதியா இருக்கணும். அவரை போருக்கு, அதுவும் கம்மியா ஆள் இருக்கிற போருக்கு எப்படி நான் நம்பி அனுப்ப முடியும்னு தாச்சி சொல்ல ஷீச்சி பாக்குறா. நம்ம நாட்டுக்காக தான் ஹெல்ப் பண்றதுக்கு என் புருஷன் போயிருக்காரு. நம்ம மக்களா நம்மள எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க, உனக்கு மறந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம பாலம் கட்டும் போது கூட தாத்தா கூட போயிருக்கோம்ல சின்ன பசங்களா இருக்கும் போது, எவ்வளவு நம்மள்ட்ட எல்லாரும் பாசமா இருந்தாங்கன்னு கேட்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. 1,00,000 வீரர்கள் அங்க இருக்காங்க. 20,000 பேரை மட்டும் கூட்டு போயிட்டு இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இல்ல இன்னும் 20,000 பேர் வந்துட்டு இருக்காங்க அங்க வெய்ஷாவை அழிக்கிறதுக்காக. அந்த 20,000 பேர் கூட மட்டும் உன் புருஷன் சண்டை போட்டா போதும். உங்ககிட்ட மொத்தமா படை இருக்கு, அந்த படையை மட்டும் அந்த 20,000 பேரை மட்டும் தடுத்து நிறுத்தினா போதும், மத்ததெல்லாம் அவரே பாத்துக்குவாரு அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, ஓ நாடு ஏன் நாடுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னால அனுப்ப முடியாது என் புருஷனை. அப்படிலாம் நான் நம்பி அவர் சாகிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நான் அனுப்ப மாட்டேன். நீயே என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு தாச்சி சொல்லிட ஷீச்சி பாக்குறா. அப்போ நீ உன் புருஷனை பாதுகாப்பா வச்சிட்டு இருக்க, என்ன சொல்ற? என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நான் வெய்ஷாவை என்னோட நாட்டுக்காக சண்டை போடுங்கன்னு அனுப்பி வச்சுட்டு இருக்கேன், என்ன குறை சொல்றியா அப்படின்னு கேட்க எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது, நான் அவரை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தாச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து உள்ள பீச்சி வரான். என்ன ஆச்சு அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்க உடனே நம்ம ஷீச்சி நானும் அவளும் ஒரே அம்மா வயித்துல பிறக்காம இருக்கலாம், ஆனா நானும் அவளும் அக்கா தங்கச்சியா தான்
தான் வளர்ந்தோம். அவளை நல்லா பாத்துக்கோங்க. என் புருஷன் போர்ல ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதால நான் உங்களை பாத்துட்டேன். இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஷீச்சி வந்த வேகத்தோட வெளியே போறா. வெளியே போயிட்டு அங்க வாசல்ல நின்னு கதறி அழ ஆரம்பிக்க அவ வேலைக்கார பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இல்ல இவ அவளோட செல்ஃபிஷ் காரணத்துக்காக அவ புருஷனை பத்திரமா பாத்துக்கிறா. ஆனா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? இந்த நாட்டுக்காக சண்டை போடுங்க நான் அவரை அமுச்சு வச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஷீச்சி ஆள ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ணு உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்க வைஷாவ் நிக்கும் போது போயால இருந்து இன்னும் ஆளுங்க வரல, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி நம்ம ஆளுங்களை 3 பிரிஞ்சு சண்டை போட வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே அங்க ஆளுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம வைஷாவ் ஷீச்சி கொடுத்தால ஒரு ஹார்ட் ப்ரொடெக்டர் அதை கையில எடுத்து பாத்துட்டு இருக்கான். ஷீச்சி ஆனா அந்த வீட்ல இருந்து கிளம்பிடுறா. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நம்ம தனியா போகணும், நான் போய் வேற எங்கேயாவது படை கிடைக்குதான்னு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட சொல்ல அங்க குழந்தைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாரு இந்த எறும்பு இந்த தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்கடான்னு ஒரு குட்டி பையன் சொல்ல தண்ணியை உடைச்சு விடுறேன் பாருன்னு லேசா ஒரு பையன் உடைச்சு விட எறும்புங்கெல்லாம் மாட்டிக்குது. ஷீச்சிக்கு இதை பார்த்தோன்னு ஒரு ஐடியா வருது. கூட ஒரு குட்டி தளபதி வந்திருக்கான்ல, அவனை கூட்டிட்டு போயிட்டு இங்க பாத்துட்டே இருங்களேன், இந்த இடத்துல தண்ணி இருக்கு, ஆனா ஒரு அணையை உடைச்சு விடுற அளவுக்கு அதிகமா இல்ல, ஆனா நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து வர தண்ணி எல்லாம் இங்க தேக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி ஆயிடும். அதை உடைச்சு விட்டோம்னா தண்ணி ஆத்துல கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கும், மிலிட்டரிக்காரங்களால தாண்டவே முடியாது, எல்லாரும் இந்த எறும்பு மாதிரி மாட்டிக்குவாங்கன்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டே நம்ம தாத்தா சொன்ன ஒவ்வொன்றை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு குட்டி தளபதியும் ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது எனக்கு ஐடியா பிடிச்சிருக்கு, ஆனா தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்றது, பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணியை எப்படி கொண்டு வருது, அந்த அளவுக்கு டைம் இல்லையேன்னு ஷீச்சி யோசிக்க ஒரு 10 நாள் நம்ம நினைச்சா முடிஞ்சா செஞ்சிடலாம் அப்படின்னு தளபதி சொல்றான். வைஷாவ் யோசிச்சுட்டு இருக்கான். ஷீச்சி என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு அவன் மேல கோவமா தானே இருந்தான். ஆனா அதெல்லாம் சமாதானம் ஆயிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. இங்க லூயன் அவன் படையெல்லாம் கூட்டிட்டு இன்னும் 20,000 வீரர்கள் வர போறாங்க, இன்னைக்கு இந்த வைஷாவை விடக்கூடாது போட்டு தள்ளுங்கன்னு சொல்ல அத்தனை பேரும் நேரா கிளம்பி உள்ள போறாங்க. போர் ஆரம்பிக்குது. ஷீச்சி கரெக்டா தண்ணியை எங்க சேர்த்து வைக்கணுமோ அந்த இடத்துக்கு அவன் வீரர்களோட வந்துடுறா. அங்க வந்துட்டு நம்மளால இன்னைக்கு போர்ல நேரடியா சண்டை போட முடியாது, ஆனா நம்மளால முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். இன்னும் 20,000 வீரர்கள் போயிட்டு வைஷாவுக்கும் உங்க படைகளுக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்மளால பாத்துக்க முடியும். இந்த வேலையை இன்னைக்கு செய்வோம், நம்மளே போர் செஞ்சதுக்கு சமானமாகும், புரியுதா அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. வைஷாவ் இங்க போயிடுறான். ஒவ்வொரு பக்கம் இருந்தும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் காயப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, இறந்து போயிட்டு இருக்காங்க, லூயனோட டீம் வந்துகிட்டே இருக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து சொல்றாங்க. வைஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்நேரம் வந்துட்டு ஷீச்சி போயால இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. சோ அவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அட்வைசர் சொல்ல நானும் நம்புறேன் அப்படின்னு வைஷாவ் ரொம்ப நர்வஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஷீச்சி இருக்கிற 500 வீரர்களை வச்சுட்டு அந்த பாலத்தை உடைக்க வைக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு அங்க உடைக்க வைக்கிறதுக்காக சல்பர் எல்லாம் வச்சு ஒரு வெடிகுண்டு ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு 10 நாள் அதை செஞ்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சாச்சு மேடம் அப்படின்னு தளபதி சொல்ல கரெக்டா ஷீச்சி அதை பத்து வச்சு பாக்குறா. தண்ணி கரை புரண்டு ஆனா உடஞ்சு ஓடி வர ஆரம்பிக்குது. உடனே ஷீச்சி ஹாப்பி ஆயிடுறா. அந்த வீரர்களால உள்ள வர முடியாது, ஆனா நமக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம கிட்ட 500 பேர் இருக்காங்க, நம்ம அவங்கள சில பேரை வாலண்டியரா ஆத்த தாண்ட வச்சு அவங்கள அங்க சண்டை போட்டு தோக்கடிச்சோம் அப்படின்னா அவங்க யாரும் உள்ள போக முடியாதுன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. தளபதியும் சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம கிட்ட இருந்து தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கு, குறையிற தண்ணி எங்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல சரி ஓகே பாத்துக்கலாம், நம்ம நாளைக்கு இன்னும் இந்த 20,000 வீரர்கள் வந்து சேரல, அதுக்கு முன்னாடியே அட்டாக் ஆரம்பிச்சாதான் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும்னு வைஷாவ் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். ஓகேன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாச்சி ரொம்ப சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. பீச்சி வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறான். இல்ல ஷீச்சி இருக்கால, அவளை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன், ஒன்னும் இல்லன்னு சொல்ல அவ பத்திரமா எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்திருப்பாங்க, நீ எதுக்கு அழுவுற, இந்த போர் மட்டும் நடக்கலனா இல்ல நீ பிரெக்னெண்டா இல்லனா நானே உங்களை போய் ஊர்ல விட்டு வந்திருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு பீச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கும் மேல எதுவும் பேசாம தாச்சி மறைச்சிட்டு இருக்கா. வைஷா வெளியே வரான், படைகளை பாக்குறான். இன்னைக்கு அந்த 20,000 வீரர்கள் வந்திருக்கணும், ஆனா அவங்க இங்க வரலங்கிறதால நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கடைசி மூச்சு இருக்கிற வரைய போராடி இந்த ஊரை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்ல இங்க இன்னொரு பக்கம் நம்ம சியாவோட ஆளுங்களும் சண்டை போடுறாங்க. அதாவது நம்ம ஷீச்சியோட குடும்பம் இருக்குல்ல அந்த ஊரு, சியாவெல்லாம் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் ஷீச்சியோட தம்பி. இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஆத்துல கரை புரண்டு தண்ணி ஓடுது, யாராலையும் வீரர்களால உள்ள வர முடியல. என்ன பண்றது நமக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்க. இன்னொரு கரையோரமா ஷீச்சி நின்னுட்டு இருக்கா, ரெட் கலர்ல வேணும்னே அட்ராக்டிவா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. இந்த பொண்ணை பார்த்தா வைஷாவோட ஒய்ஃப் மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை நம்ம புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை புடிச்சிட்டோம்னா வைஷாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் அதிக வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு, நம்ம தண்ணி இருக்கான்னு பார்க்காம இறங்கி போகலான்னு சொல்ல அதே மாதிரி ஆளுங்க இறங்கி போறாங்க. ஷீச்சியோட பிளானும் அதுதான். வைஷாவிங்க உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா இந்த போர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும் போது போர் ஒரு வழியா முடிஞ்சிருது. வைஷா கிட்டத்தட்ட வந்துட்டு வின் பண்ணிடுறான் இந்த ஏரியால. இங்க நேரா தளபதிங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த லூயான் கிட்ட ஆளுங்க போறாங்க. நம்ம படைகள் ரொம்ப அறிவாங்கிருச்சு, இன்னும் 20,000 வீரர்கள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல, அட வெட்டி பசங்களா அப்படின்னு லூயான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்கிள் வந்துட்டு எல்லா பக்கமும் வைஷாவை நம்ம ஆளுங்களை வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். 20,000 வீரர்கள் இன்னும் வரல நம்ம ஆளுங்க, அதனால இதோட நம்ம போரை நிறுத்திக்கலாம், திரும்பி போயிடலாம்னு சொல்ல லூயனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய சான்ஸ் கோட்டை விடுறோமே நொந்துகிட்டே வாங்க போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வைஷா இப்போ வின் பண்ணிட்டான். அவங்க நாடு ஒட்டு மொத்தமா லூயனோட நாடு ஆளுங்க எல்லாம் கிளம்பி ஓடிடுறாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்ச போர். ஆனா 20,000 வீரர்கள் இங்க வரலங்கிறதாலதான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஷீச்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வைஷா உடனே எல்லாரும் போங்க, சீக்கிரமா போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு அத்தனை பேரையும் அமுச்சு விடுறான். அட்வைசர் கிட்ட உண்மையாவே போயால இருந்து ஆளுங்க லேட்டா வந்தாலும் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்க, நம்மள ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல, அவ்வளவு பிஸியா மேடம் இருக்காங்களா, ஏதோ என் கூட போறதுக்கு அந்த மாதிரி பிஸியா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு வைஷா திட்ட ஆரம்பிக்க, அப்போ 2 போட் விளக்கு இருக்கும்ல, அந்த விளக்கு மிதந்தது. நம்ம ஊர்ல இருக்கிறது இங்க மிதந்து இருக்கு, ஷீச்சி மேடம் தான் இங்க படைய கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்ல வைஷாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜியாவினர் பக்கம் வந்து ஓடி வரான். மாமா நாங்களும் அந்த பக்கம் ஜெயிச்சிட்டோம், கரெக்டான நேரத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க வந்தீங்க, நீங்க வராம இருந்திருந்தா நாங்க தோத்து போயிருப்போம், ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொல்ல, உன் அக்காக்கு போய் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு வைஷா சிரிச்சிட்டு இருக்கான். நேரா வீட்டுக்கு வந்துட்டு அந்த விளக்க கையில வச்சுட்டு ஷீச்சியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்க அட்வைசர் வந்துடுறாரு. இங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் 2 நாளா நம்ம கிளம்பிடலாம், மேடம் பாக்குறதுக்கு போலான்னு சொல்ல, நான் ஒன்னும் அவளை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு வைஷா சீன் போட ஆரம்பிக்கிறான். சரி சரி நீங்க யோசிக்கலதான், ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப அறிவாளி உங்க பொண்டாட்டின்னு சொல்ல, என் அக்கா அறிவாளி தான் அப்படின்னு சியாவும் உள்ள வரான். அவ்வளவு ஒன்னும் அறிவு கிடையாது அப்படின்னு வைஷா சொல்ல, எங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு போயாக்கா அவங்களே நேரா போயிருக்காங்க, போயிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, மாமா மேல அவ்வளவு பாசம் அப்படின்னு சியாவ் சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஊர் ஆளுங்க மேல பாசம் அப்படின்னு வைஷாவ் சமாளிக்க ஆரம்பிக்கிறான் கியூட்டா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.